வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொளியில் நான் மகாவதார் பாபாஜி பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு அருள் செஞ்ச விதத்தை நான் ஷேர் பண்ண வேண்டிய இதில் இப்போது இது பேசுகிறேன். அதில் கொஞ்சம் பேசிக்காக சொல்லிட்டேன். ஆனால் அதில் எனக்கு எப்படி அருள் புரிஞ்சாருங்கிறத விஷயத்தை நான் ஷேர் பண்ணல. ஸோ இதில் ஷேர் பண்ணுறேன். தடுத்து ஆட்கொண்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் மகாதர் பாபாஜி என்னென்னா, இன்னும் யாருக்குமே அவர் நம்ம என்னதான் நம்ம வழிபாட்டு பண்ணினா கூட அவர் விரும்பினா மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாராம். நம்ம என்னதான் இப்போ விழுந்து நம்ம ஆராதனை பண்ணினாலும் அவர் நம்மக்கிட்ட வரமாட்டாராம். அவர் இந்த குரூப்பாக இருப்பார்ல, இமயமலையிலலாம் டோரா ரெண்டா ஒட்டோவா அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இப்போ அவங்க குரூப்பாக உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க அந்த சீடர்கள்லாம் அப்படியே அந்த இடத்த விட்டு போகலான்னா டோரா ரெண்டா ஒட்டோவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், இன்க்ளூடிங் தமிழும் கூட. எனக்கு சில டைம்லலாம் தோணும், பாபா தமிழ் தெரிஞ்சால் நம்ம கூட பேசுவார்ல அப்படின்லாம் தோணும். ஆனால் அவருக்கு தமிழ் தெரியுங்கிறது எனக்கு கொஞ்சம் பின்னாட்களில் தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் சொல்லும்போது, நான் மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, என்னோடய கையில் பூமி பந்து இருக்க மாதிரி ஒரு காட்சி ஒரு தடவை வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, இதே மகாதர் பாபாஜியோட படத்தில் பூமி பந்து கையில் இருக்க மாதிரி எனக்கு எப்படி தியானத்தில் வந்துச்சு காட்சி, அதே படம் மகாதர் பாபாஜிலையும் இருந்துச்சு. அப்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, அது எப்படி நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அந்த பரங்கிப்பேட்டையில் உள்ள இதில் ஒரு பூசாரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் அருள் கொடுத்துருக்காருன்னு பேசிகிட்டு இருக்காரு, அப்போ எனக்குன்னா உங்களுக்கு கொடுக்கல இன்னும் அப்படின்னாரு. எனக்கே தெரிஞ்சிச்சு. அதாவது என்னென்னா, அந்த ஆலமரத்துக்கிட்ட என்னால் போக முடியல. அதாவது என்னென்னா, என்னோட ஒரு ஒரு 100% ஒரு சரணாகதியை நான் அங்கே பண்ண முடியல. இன்னொரு தடவை வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த டைமில் என்னென்னா, ஒரு முழுமையான சரணாகதி கொடுக்கலங்கிறது எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. நான் ஒரு புதுசாக ஒரு பரவசமாக ஒரு புது இடத்த பார்ப்போம்ல, அப்படி தான் நான் பார்த்தேனே ஒழிய, அந்த பக்தியிலையும் அந்த சரணாகதி தன்மையிலும் நான் அந்த இடத்துல செயல்படலை. அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படி செயல்பட்டாங்க. ஏன்னா அவங்க உணர்ந்திருக்காங்க, அவங்க நிறைய தடவை வந்திருக்காங்க, அந்த இதை பயன்படுத்துகிறாங்க. நான் சும்மா வேடிக்கை பார்க்குற மனிதராக தான் இருந்தேன் அப்போது. அந்த டைமில் என்னென்னா, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம இன்னும் அந்த பக்தி நிலையில் வளரல அப்படிங்குது. அது பின்னால் புரிஞ்சதை சொல்கிறேன். அப்போ சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி தான், ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையில் ஒரு 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 தீவிரமான ஒரு எண்ணத்தில் போயாச்சு. ஆனால் அங்கே போய் அந்த சரியான காலம் பக்குவம் வரும்போது தான் நமக்கு விழிக்கும், நமக்கு அந்த அருள் கிடைக்குங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மகாதர் பாபாஜி இப்படி தான் நான் அப்படி இப்படி தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய வீடியோக்கள், நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கேன். அந்த 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 அவர் இருந்த குகை இருக்கும் இல்லையா, அந்த குகையில் அந்த படத்தில் உட்காந்து அதை மீட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் என்னோடய செயல் போயிட்டுருந்துச்சு. அங்கே எப்படிலாம் அவங்கள்ட்ட காட்சி கொடுத்தாங்க, நிறைய பேர் அவர்கிட்ட எப்படி எப்படி அருள் வாங்கினாங்க, அவர் எப்படி அருள் புரிஞ்சார், இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு யோகியின் சுயசரிதையில் அவர் நிறைய பாபாவை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நான் படித்து உணர்ந்துட்டுருக்கேன். அப்போ அந்த யுகங்கள் கடந்து வரும் இன்னொத கலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஈரோடில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க புக் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. அவங்க தான் என்கிட்ட வாங்கி அனுப்பினாங்க அந்த புக்கை. அப்போ அந்த புக்கை என்னென்னா, அதில் ஒரு சித்தர்கள் 108 போற்றி இருக்கும், எப்படி நம்ம உடலை சுத்தம் பண்ணணும், அந்த வல்லாரை, அப்புறம் அந்த கரிசலாங்கண்ணி வச்சு எப்படி நம்மளோட பல்லை க்ளீன் பண்ணணும், அப்போ சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஒரு இயற்கை முறையில் இருந்துச்சு. 4 மணிக்கு எழும்பி அதெல்லாம் செய்கிறது, அந்த மந்திரங்களை சொல்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 48 டேஸ் கொஞ்சம் 5 மந்த்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திடீர்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போது நான் நினச்சேன், இது எப்படி அதுவாக தீவிரமாக வருது, அதுவாக பயிற்சி தீவிரமாக குறைஞ்சிக்குது. இதில் என்னால் அதுதான் நான் சொன்ன மாதிரி, உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, நான் எந்த முயற்சியும் எடுக்கலை. அதுதான் முயற்சி என்னை கொண்டு போச்சே ஒழிய, நான் அதோட தன்மையில் போனேன், அவ்வளோதான். அப்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் எனக்கு ஒரு காட்சி வருது கனவில்.
2 வருஷமாக நான் எங்கள் அம்மாக்கிட்டேயும் கொரோனாவுக்கு முன்னாடி இந்த 2020ல் வந்து நான் 2 வருஷம் வெளியில் எங்கேயும் போகல, யாரும் எந்த மக்களையும் எந்த மனிதர்களையும் பார்க்கல, கடைக்கு எங்கேயுமே போகல. மிஞ்சி போனால் நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுனால கொஞ்சம் வீடியோவில் அந்த அந்த என் வீட்டு வேலைகள் போக அந்த 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 வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். இதை தாண்டி நான் எந்த மனிதர்கள் கூடயும் கான்டாக்ட் வச்சுக்கவே இல்லை. அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போது நான் எங்கள் வீட்டில் 2 வருஷம் எங்கள் அம்மா கூடயும் எங்கள் பேச்சுவார்த்தை இல்லை. அப்போது ஒரு கனவு வருது. அந்த என் வீட்டு மாடியிலேருந்து வரும்போது என்னென்னா, எங்கள் அம்மா வந்து அப்படி ஒரு கருப்பு கலர் உருவம் போட்டு அப்படி என்னை தூக்கி கழுத்தை நெரிக்கிறதுக்கு மாதிரி வராங்க. அப்போது அந்த அந்த நிமிஷத்தில் நான் அப்படி பார்த்து பயந்த நேரத்தில் பகாதர் பாபாஜி ஒரு காட்சி கொடுத்தாரு பாருங்க. அந்த அந்த முகம் அவர் ஒரு ரவுண்ட் ஃபேஸுக்கு நம்ம கொடுப்போம்ல, ஒரு நிலாவில் ஒரு மகாதர் பாபாஜி முகம் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாரு. அந்த காட்சி கொடுத்ததோட சரி, அவங்க அந்த எங்கள் அம்மா மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஒரு இருந்தாங்களே, அவங்க அப்படி விட்டுட்டாங்க என்னைய. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாளே நான் என் பொண்ணு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற சுச்சுவேஷனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இருந்திருக்கும் போல் அதை சரி பண்ணியிருக்காங்க. அது வந்து திரும்ப அவங்க அதை சரி பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அப்போது எனக்கு வந்து என்னென்னா, அப்போது வந்து என்னோட 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 தன்மையை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கருணை கொண்ட அந்த தெய்வம் எனக்கு வந்து அப்போ என்னை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே என்னை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு தடுத்தாட்கொள்கிறாங்க. தேவையான நேரத்தில் நம்ம மடையை மாற்றி விட்றாங்க. நமக்கு வேணுங்கிற உதவி செய்கிறாங்க. நம்ம அழும்போது நமக்கு ஆறுதல் தராங்க. இது மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் தான் அதை உணர்றது இல்லைங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேங்க. அப்புறம் மகாதர் பாபாஜினோடனே அவருக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அதோட என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த எஸ்எஸ் சோமையா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த இடத்துல அந்த பரங்கிப்பட்டையில் உள்ள அந்த இதை பராமரிச்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட சில அனுபவங்கள் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ மகாதர் பாபாஜி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள ஒரு அங்கமாக எனக்குள்ள என்ன அவங்க சொந்தத்தில் நானும் அவங்க ஒரு உறவுகளில் நானும் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருந்துச்சு. அடுத்து வந்து என்னென்னா, அவங்க என்ன கடத்தி கொண்டு போனது, அடுத்த நிலைக்கு நகர்த்தி கொண்டு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார்னு தான் சொல்லணும். இந்த வள்ளலாரும் மகாதர் பாபாஜியும் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, 2 பேரும் ஒருத்தங்க வந்து நீ இந்த பக்கம் வா, நீ அந்த பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒரு கட்டத்தில் 2 பேரும் வட தென் துருவமாக இருந்தாங்க. அப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆனதுனால நான் 2 பேருக்கும் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு உணர்வு. இப்போது நான் ப்ரெசென்ட் என்ன சொல்கிறேன்னா, நிகழ்காலத்தில் ப்ரெசென்ட்டில் என்னென்னா, ஒரு ஒளி யுகம் நோக்கி போகும்போது 2 சக்தி நிலையும் தான் இங்கே செயல்படுதுன்னு தான் சொல்லுவேன். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், 2 தன்மையுமே இணைந்து தான் நமக்கு வந்து இந்த நிலையை கொண்டு வந்து மக்களுக்கு இப்போது வந்து அருள் வழங்கிட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மகாவதார் பாபாஜி வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீக்வன்சி. ஆனால் அவங்க எப்படி எனக்கு செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் வீரியமாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போது எப்படின்னா, ஒரு மழை மாதிரி, ஒரு புயல் காற்று மாதிரி தான் ஒரு அருள்நிலை இருக்குது. இப்போது என்ன உணர முடியுது. ஆனால் கண்காணிக்கிறாங்க, என்னை பார்த்துட்டே இருக்காங்க. என்னை வந்து என்ன சொல்கிறது, அவங்க எந்த மனிதர் இப்போ நம்ம ஹாஸ்டலில் இருந்தால் அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க, நம்மளை யாராவது பக்கத்தில் வச்சு வாட்ச் பண்ணி நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்கள்ல. என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாருங்கள், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்னை பார்த்துட்டே இருக்காரு, என்னை வழிநடத்திட்டு இருக்காரு. எனக்குள்ளே வந்து அருள் கொடுக்குறாரு. நான் வந்து ஏதாவது தடுமாறுறேன்னா என்னை வந்து தாங்கி பிடிக்கிறாரு. எனக்குள்ளே எல்லா தன்மையும் உள்ளே செயல்படுத்திட்டு தான் இருக்காருங்கிறத நான் ஆணித்தரமாக உணர்கிறேன். அவங்க அருள் இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியுது. அந்த சிவன் என்னோடய தாய் தந்தையை வந்து இவங்க வந்து கண்டிப்பாக உணர வைக்கிறாங்க.
நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மா வந்து சிவன் பார்வதின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதோ தவறு பண்ணி இங்கே வந்துட்டேன். அந்த தவறு பண்ண வந்து இந்த பூலோகத்தில பிறந்து வந்துட்டேன். அந்த பூலோகத்திலேருந்து சில வாய்ப்புகள வந்து அனுபவங்களையும் எனக்கு குடுத்து, அத வந்து நான் சரி பண்ணி அந்த நிலைய முடிச்சுட்டு நான் திரும்ப என்னோட அப்பா அம்மா கூடயே நான் போயிருவேன். அதுக்கு எனக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கரஸ்பாண்டன்ட்டோட ஒரு குழந்தை, ஒரு கரஸ்பாண்டோட பிள்ளைங்க வந்து அந்த காலேஜில படிக்கிற வேலை பார்க்குற ஸ்டாஃபு, ஹெச்ஓடி எல்லாம் எவ்வளோ குடுப்பாங்களோ, அதே மாரி தான் அந்த சித்தர்கள் எனக்கு அருள் குடுத்தாங்க. நன்றிகள்.